பெருந்தலைவர் காமராஜரின் 111வது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் 111வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன், ராஜவேலு, துணை சபாநாயகர் TPR செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, கார்த்திகேயன், கல்யாணசுந்தரம், தமிழ்ச்செல்வன், டெல்லி பிரதிநிதி பக்தவச்சலம், வாரிய தலைவர்கள் மதி, பாஸ்கர், வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ், லட்சுமி நாராயணன், திருமுருகன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி, நீலகங்காதரன், தொழிலதிபர் சிவகொழுந்து, முன்னாள் முதல்வர் D ராமச்சந்திரன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோன்று புதிய நீதி கட்சி சார்பில் அதன் தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, பொதுச் செயலாளர் ஸ்ரீதர் மற்றும் நிர்வாகிகள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை முருங்கப்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கடலூர் சாலையில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயமூர்த்தி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாஸ்கரன் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு காமராஜர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், மரக்கன்று, பூச்செடி மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானமும் வழங்கினார். விழாவில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, பிரதேச செயற்குழு உறுப்பினர் சிவக்கொழுந்து, வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர், முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன், பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் விநாயகமூர்த்தி, மீனவரணி தலைவர் காங்கேயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர். அதுபோன்று அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமையில் மாநில துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, பொதுச் செயலாளர் ஜெயமூர்த்தி, மீனவரணி தலைவர் காங்கேயன் ஆகியோர் முன்னிலையில் காமராஜர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மற்றும் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் வசந்தராஜ் தலைமையில் நிர்வாகிகள் இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகங்களும் எழுது பொருட்களையும் வழங்கினர். விழாவில் வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் அசோக்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. இதில் அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே சட்டமன்ற வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். புதுவை சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் துவங்கி 4 நாட்கள் நடத்தப்பட்டு அதில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படாமல் 4 மாத செலவினங்களுக்கு மட்டும் ஒப்புதல் பெறப்பட்டது. பின்னர் கடந்த மாதம் நடைபெற்ற மத்திய திட்டக்குழு கூட்டத்தில் 2013-2014 ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் மீண்டும் துவங்கியது. இதனை முன்னிட்டு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சட்டமன்ற வளாகத்தை சுற்றிலும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். சட்டமன்றத்தின் முன்புற வாயில், பின்புற வாயில்களில் மெட்டல் டிடெக்டர் கருவிகள் வைக்கப்பட்டுள்ளன. அனைவரும் பலத்த சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். மேலும் சட்டமன்ற வளாகம் முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை நடத்தினர் மற்றும் போலீஸ் மோப்ப நாய் மூலமும் சோதனை நடத்தியது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பிரச்சினை, இலவச அரிசி, விவசாயிகளுக்கு வறட்சி நிதி வழங்காதது, சென்டாக் கல்வி நிதி வழங்குவதில் முறைகேடு, கல்வி கட்டணத்தை முறைப்படுத்துதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகள் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் 10 நாட்கள் மட்டுமே நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவை கூட்டத்தில் தகுதியில்லாத பிரதிநிதியை இடம்பெறச் செய்து ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறிய முதல்வர் மீது உரிமை மீறல் பிரச்சினையை கொண்டு வருமாறு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கட்டளையிட்டுள்ளார். கர்ம வீரர் காமராஜரின் 111வது பிறந்தநாள் விழா புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் வரவேற்று பேசிய விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் DR ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர்கள் வல்சராஜ், லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்ட விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு காமராஜர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பேசுகையில், புதுவையில் ஆட்சி அமைத்த பிறகு ஆளும் NR காங்கிரஸ் அரசு எந்த நலத்திட்டங்களையும் செயல்படுத்தாத நிலையில் தற்போது மின்சார தடையும் அதிகரித்துள்ளதாக குற்றம் சுமத்தினார்.
புதுவைக்கு மத்திய அரசு அதிக நிதிகளை ஒதுக்கியுள்ள போதிலும் வாங்கிய 3000 கோடியில் பாதியை மட்டுமே செலவழித்துவிட்டு குறை கூறும் அமைச்சர்களுக்கு அதிகாரம் வழங்காத திறமையற்ற புதுவை அரசின் அவலங்களை மக்களை சந்தித்து எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு காங்கிரசாருக்கு உள்ளதாக கூறிய அவர், முதல்வர், அமைச்சர்கள், தலைமைச் செயலர் மட்டுமே இடம்பெறும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு டெல்லி பிரதிநிதியும் இருந்திருப்பதாகவும், அமைச்சர்கள் கவர்னரிடம் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துள்ள நிலையில் அமைச்சராக இல்லாத நபர் எப்படி உள்ளே இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இது விதிமுறைகளை மீறியது என்பதால் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் முதல்வர் மீது உரிமை மீறல் பிரச்சினை கொண்டுவர வேண்டும் என அறிவுறுத்திய அவர், கிராமப்புறங்களில் காங்கிரசார் மக்களை சந்தித்து குறைகளை கேட்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதுவையில் சிறப்பு உட்கூறு திட்ட நிதியை வேறு துறைக்கு மாற்றாமல் தலித் மக்களுக்கே செலவிட வலியுறுத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர் படையினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு தலித் மக்களுக்கு ஒதுக்கப்படும் சிறப்பு உட்கூறு திட்ட நிதியை வேறு துறைகளுக்கு மாற்றி செலவிடாமல் தலித் மக்களுக்கான திட்டங்களை உருவாக்கி சிறப்பு உட்கூறு திட்ட நிதியை தலித் மக்களுக்கே செலவிட வேண்டும், சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு நிழற்குடை அமைக்க வேண்டும், தலித் மக்களுக்கு நிரந்தர ஜாதி சான்றிதழ் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி மில் அருகில் புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர் படையினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுச் செயலாளர் கலைமணி தலைமையில் தலைமை நிலைய செயலாளர் முத்துக்குமரன் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொண்டர் படையினர் ஏராளமானோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை சுகாதாரத்துறை ஊழியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் 29 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு பொது மருத்துவமனை வெளி சிகிச்சை பிரிவு முன்பு சுகாதாரத்துறை ஊழியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் 29 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி ஒருங்கிணைப்பாளர் வெற்றிவேல் தலைமையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன், தலைவர் சீதாராமன் மற்றும் நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கிய போராட்டத்தில் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், பணிமூப்பு பட்டியல் வெளியிட வேண்டும், MACP-யினை விடுபட்ட ஊழியர்களுக்கு உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். அதுபோன்று சுகாதாரத்துறை ஊழியர்கள் சங்க கூட்டமைப்பினர் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு முன்பு தொடர்ந்து 3வது நாளாக சங்க கௌரவ தலைவர் கண்ணையன் தலைமையில் தலைவர் இருசப்பன் முன்னிலையில் தொடர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு தலைவர் மதுரகவி, பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய போராட்டத்தில் சலவைப்படி உயர்வு வழங்கிட வேண்டும், பேஷன் கேர் அலவன்ஸ் நிலுவையை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுவையில் நடைபெற்ற பிரெஞ்சு தேசிய தின கொண்டாட்டத்தில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா பங்கேற்று விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்தார். பிரான்ஸ் நாட்டில் 1789 ஆண்டு வரை இருந்த மன்னராட்சியை புரட்சியால் தகர்த்தெறிந்து மக்களாட்சி நிறுவிய தினமான ஜூலை 15ஆம் நாளை ஒவ்வொரு ஆண்டும் பிரெஞ்சு மக்கள் தேசிய தினமாக கொண்டாடி வருகின்றனர். இந்த கொண்டாட்டம் பிரான்ஸ் நாடு மட்டுமின்றி பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் வசித்து வரும் நாடுகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி புதுவையில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தில் பிரெஞ்சு குடியரசு தின விழா பிரான்ஸ் தூதரக அதிகாரிகள் அமைச்சர் ராஜவேலு, முன்னாள் அமைச்சர் வல்சராஜ், தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவினை முன்னிட்டு புதுவையில் பிரெஞ்சு தேசிய கொடி ஏற்றப்பட்டது மற்றும் கடற்கரை சாலையில் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ணமிகு கண்ணை கவரும் வான வேடிக்கையை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.